ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஷோல்டர் எண்டில் ரெண்டு சைட்லையும் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு போன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த எண்ட் டு இந்த எண்ட் இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுக்கக்கூடாது. ஸோ இது மேலே வந்து தான் வரணும். ஸோ இந்த எண்ட் டு இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் நெக் ட்ராப். ஸோ பேக் நெக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராப் வேணும். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 6 இன்ச்சஸ்லேருந்தே நீங்கள் மினிமம் நான் சொல்கிறேன் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 7.5 அந்த மாதிரி போய்க்கலாம். இது வந்து பேக் நெக் ட்ராப் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது. ஸோ எப்படி பேக் நெக் ட்ராப் எடுத்தோமோ அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் நெக்லேயும் ட்ராப் வேணும். அந்த ஃப்ரண்ட் நெக் ட்ராப் அதே மாதிரி எடுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே எடுக்கும்போது இதுக்கு சென்ட்ரா டைப்பை வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 6. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக 6 இல்லை 6.5 இல்லை ரொம்ப லோவாக போச்சுன்னா அது க்ளீவேஜ் விசிபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு அபெக்ஸ், உங்களோட பஸ்டோட ஹையஸ்ட் போர்ஷன். ஸோ அதுதான் வந்து அபெக்ஸ். கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் டு அபெக்ஸ். ஸோ அந்த ரெண்டு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து அபெக்ஸ் டு அபெக்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லோவர் பஸ்ட். ஸோ லோவர் பஸ்ட் ஷோல்டர் டு லோவர் பஸ்ட். இப்போ ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு லோவர் பஸ்ட் எவ்வளோவா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லைனுக்கு நேரம் வரும். ஸோ உங்களோட லோவர் பஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது ஷோல்டர் டு லோவர் பஸ்ட். இப்போ வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். லோவர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும். பஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கும்போது அகைன் இந்த மாதிரி சென்டரில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சென்டரில் வச்சு எடுக்கக்கூடாது. சைடில் தான் எடுக்கணும். சைடில் வச்சு தான் எடுக்கணும். அப்புறம் வந்து உங்களோட ப்ளவுஸோட லெங்க். ஸோ உங்களோட லெங்க் அது வந்து நேச்சுரல் வேஸ்ட் பேஸ் பண்ணி இது பண்ணலாம். உங்களோட ஹிப்பில் ஒரு கர்வ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து நீங்கள் இப்படி லைட்டாக சரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிப்பில் ஒரு கர்வ் வரும். ஸோ அந்த கர்வ் பேஸ் பண்ணி தான் உங்களோட நேச்சுரல் வேஸ்ட் இருக்கும். அதில் தான் மோஸ்ட்லி வந்து உங்களோட ப்ளவுஸோட எண்ட் இருக்கும். சில பேர் இன்னும் லைக் உங்கள் டோர்சோ போர்ஷன் இன்னும் ஹைட்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த லெங்க் இன்னும் ஜாஸ்தி கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு நேச்சுரல் வேஸ்ட்டு தான். ஸோ ஷோல்டர் டு வேஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு. 14. ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஷோல்டர் டு வேஸ்ட் எடுத்தீங்களோ அதே இடத்துல அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட ரவுண்ட் எடுக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் காலர் நெக் ப்ளவுஸ் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் நெக் ரவுண்டே எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கணும். நெக் வந்து ரொம்ப டைட்டான ஆகக்கூடாது. நம்ம டைட்டாக எடுத்தோம்னா 14 வரும். நம்ம 14.5 போடுறோம் அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ். ஸோ ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டோட இந்த பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ நான் அதை என்னோட இதிலே எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் டேப்பை வந்து ஜஸ்ட் ஹேண்ட்பேக் மாட்டுறது மாதிரி இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் கீழே ஹேண்டை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் பாருங்க. ஸோ இதுதான் உங்களோட ஆர்ம் ஹோல். இப்படி தான் எடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லெங்க். ஸோ அது வந்து நம்ம ஹாஃப் ஸ்லீவ் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. ஸோ ஹாஃப் ஸ்லீவ். ஸோ டோட்டலாக ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லெங்த் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஹாஃப் ஸ்லீவ் ப்ளவுஸுக்கு. ஸோ எந்த இடத்துல லெங்த் மார்க் பண்ணீங்களோ அதே அளவில் நீங்கள் உங்களோட ரவுண்டை மார்க் பண்ணணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த ரவுண்ட் மார்க் பண்ணும்போது ஹேண்டு நீங்கள் கீழே போடக்கூடாது. இந்த மாதிரி ஹேண்ட் மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெளியூர்லேயே இருந்தாலும் ஸோ எங்ககிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ரெஃபரன்ஸை
பார்த்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் அது இஷ்யூவே கிடையாது. நீங்கள் வெளியூரில் இருந்தும் எங்ககிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும்.